ஒருவர் வேதனைப்படுவதை இரக்கம் கொண்டு நாம் அவர்களை உற்று பார்த்தோம் என்றால் அவர் உணர்வில் விளைந்த அந்த வித்து நமக்குள் ஊழ்வினையாக பதிவாகி விடுகின்றது. நாம் இரக்கத்துடன் அவருக்கு உதவி செய்தோம் என்றால் அதிலிருந்து வந்த உயிரான்மா அவருடைய வேதனை உணர்வுகள் நமக்குள் அதிகமாக சேர்ந்து விடுகின்றது. நாம் நல்ல எண்ணம் கொண்டு அவருக்கு உதவி செய்தாலும் அந்த நல்ல எண்ணத்திற்கு அவர் உடலிலே வலுவில்லை. ஆனால் அவருக்கு எண்ணங்கள் வரும். இருந்தாலும் உதவி செய்த நன்றிக்கு யார் உதவி செய்தாரோ அவருடைய எண்ணம் கொண்டு இந்த உயிரான்மா வெளிவந்ததென்றால் யாருடைய உணர்வு தன் உடலில் அதிகமாக இருக்கின்றதோ அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வந்து அந்த உடலில் வந்த நோயும் அவர் குடும்பத்தில் வந்த கலக்கங்களையும் உண்டாக்கிவிடும். நாம் பரிணாம வளர்ச்சி வளரப்படும் போது தன்னை காட்டிலும் கொடூர மிருகங்களின் உடல்களுக்கு மாறுகின்றது. மனிதனான பின் ஒரு மனிதன் உடலில் நோயாகிவிட்டால் அந்த நோயின் உணர்வு அது என்ன வித்தாக இந்த மனித உடல் உருவாகி அந்த நோயாளி உடலை விட்டு வந்த பின் அந்த உதவி செய்த உடலுக்குள் வந்து அதே நோயை உருவாக்கொண்டு இயற்கையின் நியதிகள் இது. ஆக மனிதன் நாம் தர்மத்தை மீறியும் செய்யலாம். கேட்கலாம், நான் தர்மத்தை செய்தேன் எனக்கு எப்படி பாவங்கள் வரும் என்று. கண்ணால் வேதனைப்படுவதை தனக்குள் பதிவு செய்யும் போது ஊழ்வினை என்ற வித்தாக உருவாகி விடுகின்றது. அந்த எந்த எண்ணத்தை கொண்டு அந்த உடலில் நோய் வந்ததோ அதே உணர்வு காற்றிலே படர்கின்றது. மனிதனான உடலுக்குள் இது பதிவான பின் அதை இழுத்து நமக்குள் அந்த நோயின் தன்மை விளைகின்றது. பின் இந்த நமக்கும் இதே போல நாம் பிறருக்கு நன்மையோ பாசத்துடன் இருந்தால் அந்த உணர்வை நமக்குள் அதிகமாக வளர்த்து விட்டால் இன்று நம்ம குழந்தையை பாசமாக வளர்க்கின்றோம். அவன் நம்ம சொன்னபடி கேட்கவில்லை என்றால் இந்த பாசத்தின் உணர்வுகள் உச்சகட்டம் அடைந்து அவன் எதிர்காலம் என்ன ஆகும் என்று வேதனையை நாம் எடுக்க நேருகின்றது. வேதனை என்ற இந்த உணர்வுகள் விஷமாக மாறுகின்றது. வேதனை என்பது விஷம். இத்தகைய அவனை எண்ணி வேதனை உருவாக்கி தன் உடலுக்குள் அவனை காத்தருளி அந்த உடலுக்குள் பட்டத்தின் கைகால் குடைச்சல், இறுதி நோய், இதை போன்ற நிலைகள், படபடப்பு, இந்த இத்தகைய நோய்கள் உருவாகி விடுகின்றது. அவ்வாறு உருவாகிவிட்டால் கடைசியில் நமது முதுமையின் காரணமாக அவனை நினைவுகொண்டு இந்த உடலை விட்டு சென்றால் அவன் உடலுக்குள் சென்று அவனை காப்பதற்கு பதில் அவனால் விளைந்த நமது உடலில் விளைந்த நஞ்சினை அவன் உடலுக்குள் பாய்ச்சி அவனை துரித நிலையில் கொண்டு வீழ்த்தி விடுவோம். அப்போது நான் சொல்வோம், அவங்க அப்பா அம்மா இருக்கிறவர்களையும் காப்பாற்றுறாங்க, நீங்க அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவன் உடலை இத்தனை நோய்கள் வந்தது, கேட்பதற்கில்லை, மடிந்து விட்டான் என்று வரும்.